வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். ஜான் சாப்டர் 5 verses 8 and 9 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளதையா. எங்கள் நடுவிலே எங்கள் கர்த்தர் நீர் பெரியவராய் உலாவிக் கொண்டிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு எங்கள் ஆண்டவர் இயேசு நீர் சாலமோன் மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தீர் என்று வாசிக்கிறோம். எங்கள் நடுவிலே எங்கள் கர்த்தர் நீர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் ஐயா. உலாவிக் கொண்டிருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் புதுப்பியும். ஆண்டவரே, இந்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மை கொண்டு வரட்டும், விடுதலை கொண்டு வரட்டும், சுகத்தை கொண்டு வரட்டும், எல்லா நன்மைகளை நிறைவாய் கொண்டு வரட்டும் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகளை கர்த்தர் அப்புறப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நம்முடைய முகத்தின் ஒளி பிரகாசம் எங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்க செய்வீராக. எல்லா இடையூறுகளையும் தடைகளையும் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். புல் உலரும், பூ உதிரும், உடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. பேசும் ஐயா. உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, குளத்தில் நடைபெற்ற அற்புதம், மிராக்கிள் அட் த பூல். நம்ம எல்லாருமே நன்கு அறிந்த சம்பவம் இது. அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே நம்முடைய ஆண்டவர் சென்று 38 ஆண்டுகளாய் வியாதியாய் கிடந்த ஒரு மனிதனை அவர் சுகப்படுத்தி அனுப்பின இந்த சம்பவம் நம்ம எல்லா சுவிசேஷ கூட்டங்களிலும் கேட்ட ஒன்று. நாம் இதே புல்பிட்ல இருந்து அதை ஒரு 2-3 முறை நம்ம தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு அதை சரியான கோணத்திலே நாம் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது செய்த அற்புதங்கள் ஏராளம். யோவானே சொல்லும் பொழுது, யோவான் 21வது அதிகாரம் 25 இந்த புஸ்தகத்தில் எழுதப்படாத வேற அநேக அற்புதங்களையும் இயேசு செய்தார். அவைகள் ஒவ்வொன்றாக எழுதப்படுமானால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று அறிந்திருக்கிறேன். கவனிக்கணும். ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம். ஏன்னா போற இடங்கள்லாம் அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. வேதம் சொல்கிறது, அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள் போட்டிருக்கு. எல்லாரும் சுஸ்தமானார்கள். அவரிடத்துல வந்து அவர்கள் எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கினார்னு போட்டிருக்கு. கப்பர்நகம் தான் இயேசுவோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், ஊழியத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாரும் ஆண்டவர் சாயங்காலத்தை அந்த இடத்துல வந்து இருந்திருப்பார். பேதனுடைய மாமி வீடு அங்கே தான் இருக்குது. அங்கே போட்டிருக்குது கப்பர்நகம், த டவுன் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு. சரி, ஆண்டவர் வந்து சாயங்காலம் வந்திருப்பார். இப்போ நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி புத்தூர் கெட்டு போகிறதுக்கு எப்போ டாக்டர் வர்றாரு அப்படி கூட்டம் அலமோது பாருங்க. அல்லது வேற எதுவும் நல்ல டாக்டர், அவர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டோ மற்ற இப்போ தான் டாக்டருங்கள்ட்டாலாம் கூட்டம் நிரம்பி வழியுது. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அவருடைய பேர் கீர்த்தி எல்லா தேசங்களிலும் பிரசித்தமாயிடுச்சு. எல்லா இடமும் பரவிட்டு காட்டு தீயா பரவிடுச்சு. எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கினார், வந்த எல்லாரையும். அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாரும் வந்தாங்க. ஒவ்வொன்றா பட்டியல் போட்டனா எந்த லைப்ரரியும் போதாது. எவன் எழுதிட்டார், உலகமே கொள்ளாதுன்னு எழுதிட்டார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. கரங்கள் ஒருத்தர் அடையில சொல்லுவோமா, வேதத்தை வாசிக்கும் பொழுது இது மட்டும்தான் இயேசு செஞ்சார் நினைச்சிடவே கூடாது. இது மட்டும்தான் அது செஞ்சாரு, அந்த ஒரு இடத்துல 10 குஷ்டரோகி சுஸ்தமாக்கினார் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தெளிவா ஆவியானவர் எழுதிட்டார். இல்லப்பா, அது என்னவே முடியாது. ஏராளமான அற்புதங்கள் அன்னைக்கும் செஞ்சாரு. அவர் உயிரோடு இருக்கிறபடினால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு தான் வர்றாரு. ஜீவனோடு இருக்கிறவருக்காக எல்லாரும் வரலையில சொல்லுவோமா, ஏராளம். யோவான் ஒரு சில அற்புதங்களை மாத்திரம் செலக்ட் பண்ணி அப்படி எழுதுறார். 7 அற்புதங்களை எழுதியிருக்கிறார். உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு ஒரு அற்புதம், அது 8. ஆனால் அவருடைய மரணத்திற்கு முன்பு 7 அற்புதங்களை மாத்திரம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இயேசு ஒரு மனிதனுக்கு
அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு அற்புதத்திலிருந்தும் பார்க்கலாம். உதாரணத்திற்கு காண ஒரு கல்யாணத்தில் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார்னா அவனுடைய குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு அவர் போதுமானவர். சரியா? இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் குருடனை சுகமாக்கினார்னா 9வது அதிகாரத்தில் அங்கே உனக்கு அவர் ஒளியாக இருக்கிறாரு. இந்த இடத்துல செயலிழந்து போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, ஒரு மனுஷன் இல்லை மொத்த உலகத்துக்குமே சொல்கிறேன், அவர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கை கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்குமே 7 காரியங்கள் உண்டு. கர்த்தர் சித்தமானால் ஒவ்வொன்றா நம்ம தியானிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். மாத்திரமல்ல 7 அற்புதங்கள் நான் சொன்னேன். எதற்காக இந்த 7 அற்புதங்களை யோவான் எழுதி வச்சிருக்கிறார்? குறிப்பாக அங்கே இருந்து ஒவ்வொரு அற்புதத்தை மாத்திரம் செலக்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கிறார். காரணம் ஒன்னே ஒன்று தான், நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாருங்க, நல்ல மார்தட்டி கொள்ளுகிறவர்கள் நீங்க நன்றாய் கவனிக்கணும். தேவன் எதற்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார், எதற்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார் என்றால் வெறுமனே அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போவதற்கு அல்ல, நீங்களும் நானும் அவர் கொடுக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பை வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நான் அற்புதத்தை வாழ்க்கையில ருசிச்சேன், அவர் கொடுக்கிற ரட்சிப்பை ருசிக்கல அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அவருடைய பார்வையிலே ஒன்றும் இல்லாததா இருக்கும். இந்த சபையில யாரா இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆலயத்திற்கு வாங்க போங்க சந்தோஷம். ஆனால் தேவன் உங்களிடத்துல ஒன்றை எதிர்பார்ப்பாரே, ஆனால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஞானஸ்நானத்துல கீழ்ப்படியணும், அவருடைய பிள்ளையாக வாழணும். அவர் என்ன விரும்புகிறாரோ உங்கள் வாழ்க்கையில் அதை செய்யணும். வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும். நான் வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபைக்கு போறேங்க, நீ சொல்லிக்கோ. ஆனால் அவர் கொடுக்கிற ரட்சிப்பு உண்மையான மனம் திரும்புதலும் உன்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் பிரியப்படுகிறதே இல்லை. அதனாலதான் அவர் சொல்லும்பொழுது சொல்லுகிறாரு, எதற்கு ஆண்டவர் இத்தனை அற்புதங்களை செய்தார்? அப்படி வாசிக்கலாமா? யோவான் 20வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். 30-31 வசனங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத, இதை எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கணும். எப்பொழுது இதை மனசுல வச்சுக்கணும். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேற அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக செய்தார். எதற்கு அற்புதங்களை செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏங்க, எதற்கு இந்த அற்புதங்களை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு நீங்கள் நானும் விசுவாசிக்கணும். விசுவாசித்து நித்திய ஜீவனை, அந்த ரட்சிப்பை அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எழுதினார். இதை மறந்துடவே கூடாது. இன்னைக்கு ஊர்ல எத்தனையோ அற்புத கூட்டங்கள் நடக்குது. தேவன் இயேசு அற்புதம் செய்கிறார், அங்கெல்லாம் பிரசித்திப்படுத்த வேண்டிய ஒன்று உண்டானால் இயேசு தேவனுடைய குமாரன், அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன் உன் வாழ்க்கையில் அவசியம், அவர் கொடுக்கிற ரட்சிப்புனுடைய வாழ்க்கையில் அவசியம் என்பதை திட்டவும் தெளிவாக ஒவ்வொருத்தரும் சொல்லிதான் ஆகணும். அதை சொல்றாங்களோ சொல்லலையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு, நீ இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், ரட்சிப்பை பெற்றுக்கொள். எல்லாம் தாழ்மையோடு இந்த இடத்துல சொல்லுவேன். நீங்க இருக்கிறவங்க எல்லாம் கவனிங்க. நான் சபைக்கு வர்றேன் போறேன், இன்னும் எனக்கு ரட்சிப்பு இல்லை. எனக்கு தெரியும் சில பேர் சும்மா மேலோட்டமா அப்படியே வந்துட்டு ஆலயத்திற்கு வந்துட்டு இன்னும் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியாத நிறைய பேர் இந்த சபையில் உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் கொடுக்கிற அற்புதங்களை ஆயிரமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திருந்தாலும் அவருடைய பார்வையில் நீங்களும் நானும் கனம் பெற்றவர்களாக இருக்க வேண்டுமே. ஆனால் இன்னொரு விதத்தில் சொல்றேனே, நீங்களும் நானும் பர்வத்தில் போய் நிற்கும் பொழுது, கோல்டன் கேட்டண்ட போய் நிற்கும் பொழுது, ஏன்னா அப்படிதான் பொதுவாக சொல்றாங்க, கோல்டன் கேட்டண்ட புரியுறதுக்காக சொல்றேன். கோல்டன் கேட்டண்ட போய் நிற்கும் பொழுது ஒரே ஒரு பாஸ்வேர்டு அல்ல ஒரே ஒரு பதில் தான். நீ சபைக்கு போனியா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. நீ நல்ல ஊழியம் செஞ்சியா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. நீ பிறப்பிலே கிறிஸ்தவனா? கண்டிப்பா கேட்க மாட்டான். ஒன்னே ஒண்ணுதான் கேட்பாங்க, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா அல்லது நீ ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு நீங்க பதில சொல்லி ஆகணும். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு பதில சொல்லி ஆகணும். நீங்க ஏதோ என்ன பிரியப்படுத்துறதுக்கு ஒருவேளை சொல்லலாம், ஆனால் இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நிச்சயம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு நிச்சயம் யாருக்குள்ள இல்லைனாலும் சரி, இன்றைக்கு இந்த ஜனவரி 19, 2025 இந்த தைரியத்தை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில வரவழைப்பதற்கு
ஒரு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் எல்லாம் சொல்லுவோமா? ரட்சிப்பு ரொம்ப அருமையானது பாருங்க, ரொம்ப அருமையானது. இந்த யோவான் 5வது அதிகாரத்தில் கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை தான் அங்க திட்டம் தெளிவா சொல்றார். ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வந்த சுகம் அது மாத்திரம் அவர் அங்க சொல்லிட்டு முடிச்சிடல. என்ன அப்படின்னா ரொம்ப உள்ள ரொம்ப அழகாக காரியங்கள்லாம் உண்டு. நான் உங்களுக்கு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இங்கே இந்த யூதர்களுக்கு தேவன் எதை கொடுக்க விரும்பினார் என்பதை தான் இந்த யோவான் 5வது அதிகாரம் சொல்லியிருக்கு. கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. ரிலாக்ஸா உட்காந்து அப்படி பக்கத்தில் பேச வேண்டாம், நல்லா ரொம்ப அட்டென்டிவா கவனிங்க. இந்த யூதர்கள் இயேசுனுடைய வருகை இதுக்கு தான் காத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போ மேசியா வருவார், ஏன்னா அவர் வந்தா தான் விடுதலை உண்டு, அவர் வந்தா தான் மீட்பு உண்டு. இதை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த அறிஞர்களும் கூட அதைத்தான் ரொம்ப தியானிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்போ இயேசு வருவார், எப்போ இயேசு வருவார், எப்போ இயேசு வருவார். ஆனால் என்னன்னா இயேசு வந்த பொழுது அவங்க பக்கத்தில் இருந்தும் கூட அவர் யார் யாரெல்லாம் பார்த்து பேசினாரோ ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்தில் அவரை புரிந்து கொள்ளாமல் அவரை அந்த வாய்ப்பை நழுவ விட்டவர்களும் கூட உண்டு. சில நேரத்தில் வாய்ப்பை நழுவ விட்டாங்க, சில நேரத்தில் அவர் மண்டையில் கூட்டி சிலருக்கு உணர்த்த வேண்டி இருந்துச்சு. ரெண்டுமே நடந்துச்சு பாருங்க. உதாரணத்திற்கு யோவான் 1வது அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ரொம்ப துக்கம். சரி, 2வது அதிகாரத்தில் சில நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் பக்கத்துலன்னு பேசுறாரு, நம்ம வேற எதுனா ஒன்று புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். 2வது அதிகாரத்தில் நான் அதை திரும்பவும் கட்டுவேன் அப்படின்னு. இவன் பக்கத்துலன்னு அவர் என்ன அர்த்தத்தில் பேசாருன்னே தெரியாம இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு 46 வருஷம் போச்சு, இவர் இடிச்சா 3 நாள்ல கட்டிடுவாராம. சரி, 3வது அதிகாரத்தில் நிக்கோதேமு வந்தான். அவன் பெரிய ரப்பாய், அவன் பெரிய அறிஞர். அவங்கிட்ட பானகே, நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொன்ன. இவன் அது எப்படி மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ள போய் மறுபடியும் பிறக்க முடியும்? சரி, 4வது அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீட்ட அவர் பேசுறாரு. பேசும் பொழுது உங்ககிட்ட பேசுறவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா அவரே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பாரு, உனக்கு ஒரு நாளும் தாகமே உண்டாயிராது. உடனே இந்த அம்மா, ஆண்டவரே கிணறு ஆழமா இருக்குதே, உங்கள்கிட்ட பக்கெட் வேற இல்லையே, எப்படி நீ தண்ணி எடுப்பீரு, எப்படி தண்ணீர் கொடுப்பீரு? அதுல இன்னொரு ஆள் இருக்குது பாருங்க, இப்படி பேசினா கூட பரவாயில்ல, அவருக்கிட்டே போய்கிட்டு இந்த கிணறு எங்கள் முற்பிதா வகைய யாக்கோபினுடையது, அந்த கிணத்தை எங்களுக்கு தந்த யாக்கோபிலும் நீர் பெரியவரோ. நம்ம பாஷையில் வர்றேன்ன, உங்களுக்கு தெரியுமா, எங்கள் சர்ச்சு எங்கள் தாத்தா தான் கோயில் குட்டியாரா இருந்தார், எங்கள் தாத்தா தான் அங்கே பெரிய தலைவர், எங்கள் தாத்தா தான் அந்த ஊரில் கோயிலே கட்டினவர், எங்ககிட்ட வந்து ரட்சிப்பை பற்றி பேசுறீங்க அப்படி சொல்கிற ஒரு கூட்டம் உண்டு பாருங்க. சமாரிய ஸ்திரீ கேஸ் அதெல்லாம். எனக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டுங்க, எங்க வீட்டுக்குன்னு ஒரு தனியா கிறிஸ்டியன் ஹிஸ்டரி ஒன்று உண்டு. ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பாரு, நீ யாரனா இருந்துட்டு போ, உனக்கு வாழ்க்கையில் ரட்சிப்பு அவசியம். ஆமென், வாழ்க்கையில் ரட்சிப்பு அவசியம். 5வது அதிகாரத்தில் பாருங்க, பக்கத்தில் என்ன, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொன்னான், ஆசன் கூட சொல்லலை, நான் குளத்துல இறங்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒருத்தன் போய் இறங்கிடுறான். 6வது அதிகாரத்தில் வருஷம் சொல்லலாம், என் சரீரத்தை புசிங்க, என் ரத்தத்தை பானம் பண்ணுங்க. அது எப்படியா நம்மளை காட்டு மிராண்டி நினைக்கிறாரா? அது ஒரு கும்பல். எதற்கு சொல்ல வருகிறேன், ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேளுங்க. கையில் வேதத்தை எடுக்கும் பொழுது இப்போலாம் நான் அப்படி தான் கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் என்ன நோக்கத்தோடு இதை எழுதுனீங்க, அதை எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு எழுதுனீங்க, எதற்கு உங்கள் சீசரில் கொண்டு எழுத வச்சிங்க, எதுக்கு அப்போஸ்தலரை கொண்டு எழுத வச்சிங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன இன்டென்ஷனோட இதை எழுத வச்சிங்க, நான் அதை தெரிஞ்சுக்கணும். 1000 வியாக்கியானம் கொடுத்தா அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அது வேலைக்கு ஆகுதோ இல்லையா, எனக்கு பிரயோஜனப்படாத ஆண்டவரே. நீர் என்ன நோக்கத்தோடு பஸ்ட் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நான் அவன்கிட்ட இதை கற்றுக் கொடுக்க விரும்புறேன் நீர் ஒன்ன நினைச்சிருப்பீர்ல, அதை நான் புரிந்து கொள்ள நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. அது மாத்திரம் தான் என்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பும். விசுவாசிக்கிறவங்களும் ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். இன்னிருந்து வேதத்தை கையில் எடுத்த உடனே டக்கு டக்குன்னு 2 அதிகாரத்தை வாசிச்சு போன யாரும் நினைக்கவே நினைக்காதீங்க. கையில் எடுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு சொல்லித்தார ஐயா, நீர் என்னை குட்டுன்னா குட்டும், நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், என் தலை அதை எல்லாம் தட்டுவது இல்லை, என் தலைக்கு அது என்ன போடுறது போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பைபிளை திறந்த உடனே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லவே மாட்டாரு, நீ குறைவுள்ளவனாக காணப்பட்டான்னு தான் சொல்லுவாரு. அதை ஏற்றுக்கொள்ற பக்குவம் நமக்கு வேணும் பாருங்க, இல்லைன்னா அவரை நம்ம தவற விட்டுருவோம். நல்ல கவனிங்க, இப்படி ஒவ்வொரு காரியத்திலுமே அவர்கள் அதை தவற விட்டார்கள். இப்போ
பர்டிகுலராக யோவான் எழுதும்போது எழுதுறார். 5வது அதிகாரத்திற்கு வாங்க பார்ப்போம். 5வது அதிகாரத்துக்கு ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் ஒரு இந்த டீட்டெயில்டாக இல்லாமல் எழுதவே இல்லை. சும்மா ஏதோ எழுதணும்னா எழுதல. 5வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு, ஜான் சாப்டர் 5, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இப்படிதான் இந்த சம்பவத்தை சொல்றார். ஏன் அதை அப்படி போட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்டு வாசல் வழியாக தான் பலி செலுத்தப்படுற ஆடுகள்லாம் கொண்டு போகப்படுறது உண்டு. சரி, நான் குறிப்பு உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவது குறிப்பு, மனுஷனுடைய நம்பிக்கையற்ற நிலைமை. கவனிக்கணும், இந்த குறிப்பை எழுதிக்க, நான் உங்க பின்னால சொல்லிடுறேன். அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே வியாதிப்பட்டு 38 வருஷமாய் கிடந்த மனுஷனுடைய நம்பிக்கையற்ற நிலைமையை மாத்திரம் நான் சொல்லலை. இந்த உலகத்துல மொத்த மனுக்குழுவுமே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ ஆண்டவருடைய அன்பையும் கிருபையும் பாருங்க. வசனம் சொல்லுது, எல்லாரும் எடுங்க கையில் பைபிள் எடுத்து, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி மாதிரி தான் பார்ப்போம். 2வது வசனம், எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. இதை மேலோட்டமாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இந்த ஆட்டு வாசல் அண்டை அப்படின்னா ஆடு அப்படின்னு கேட்டிங்கனாலே அங்கே பலி செலுத்தும்படி தேவனுடைய இரக்கங்களை எல்லாம் பெறும்படி உள்ள ஒரு வாசல். மாத்திரமல்ல, இந்த பெதஸ்தா அப்படின்ற வார்த்தைக்கு ஹவுஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தினுடைய வீடு, இதான் அர்த்தம். நீங்கள் நெகேமியா 3வது அதிகாரத்திற்கு திருப்பினீங்கன்னா ஒரு காரியத்தை அங்கே வாசிக்கலாம். ரொம்ப போர் அடிக்கிற அதிகாரம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நேற்று ஒரு பர்டிகுலர் ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் பொழுது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறையிருப்பிலிருந்து திரும்பின யூதர்கள் அவர்கள் திரும்பவும் வந்து பாபிலோனில் அடிமையாக இருந்து மறுபடியும் திரும்பி வந்து எருசலேமில் அங்கே இடிந்து போன மதிர் சுவர்களை எல்லாம் கட்டினாங்க. நெகேமியா அதற்கு முன்னால் நின்னா, அவன் எல்லாவற்றையும் கட்டினான். அந்த எருசலேமை சுற்றிலும் அவர்கள் கட்டின அந்த அலங்கம் இருக்கு பாருங்க, மதில் சுவர் இருக்கு பாருங்க, இதற்கு 10 வாசல்கள் அன்னைக்கு இருந்துச்சு. 10 வாசல்கள். முதலாவது வாசல் நீங்க வாசிங்களேன், நெகேமியா 3வது அதிகாரம் 1வது வாசல் வசனம், ஃபர்ஸ்ட் கேட்டே ஆட்டு வாசல். சரியா? ஆட்டு வாசல், ஷீப் கேட். இந்த ஷீப் கேட்ல தான் ஆடுகள் கொண்டு வரப்படும். தேவனுடைய இரக்கம், தயவு. இந்த பெதஸ்தா குளம் அதன் அருகிலேயே இருந்துச்சு. இரக்கம் கிடைச்சபடியினால் அவர்களுக்கு அங்கே தயவும் கிடைச்சது. இந்த இடத்துல தான் கூடியிருந்தாங்க. இந்த 1வது வாசல் விட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு வாசலாக கடந்து கடைசியாக ஒரு வாசல் இருக்குது. வசனம் 31, நெகேமியா 3:31. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாருங்க, வேதம் எவ்வளவு அற்புதமானது. 31 வாசிங்க. அவனுக்கு பின்னாக மல்கியா மிப்காத் என்னும் வாசலை கட்டினான். இந்த மிப்காத்ன்ற வாசலுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அங்க ஷீப் கேட்ல இறக்கம் கிடைக்குது. நான் ரட்சிப்பை குறித்து பேசிட்டு வர்றேன் உங்களுக்கு. ஏங்க இறக்கம் கிடைக்குதுங்க. நீ அதை தவற விட்டா கடைசியா வந்து நிக்கிற கேட்டு என்ன தெரியுமா? கேட்டு நியாய தீர்ப்புன்ற கேட்டு. ஆண்டவர் அதனால தான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் இரக்கம் பாராட்டுறது. தேவனுடைய கிருபை இந்த பெதஸ்தா குளத்தண்டையில், ஆட்டு வாசல் அண்டையில் அவ்வளவு ஏராளமாக தாராளமாக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, இவர்கள் அனைவருமே வியாதிப்பட்ட எல்லாருமே மிகுந்த பேர், திரளானோர்னு போட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க, 5வது அதிகாரம் 3வது வசனத்துல. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தில் அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். இந்த 3-4 வசனங்கள் இருக்கு பாருங்க. இது ரொம்ப அதிகாரமா அத்தன்டிக்கானதெல்லாம் கிடையாது. திரும்ப நான் சொல்றேன், அவன் குளத்துல இறங்கி கலக்கும் பொழுது அதுல எத்தனை பேர் இறங்கினா எத்தனை பேர் சுகம் பெற்றான்றதெல்லாம் இல்லை. அன்னைக்கு அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை அது. அதுல ஏன் குளம் கலங்கின மாதிரி நுர வந்துச்சோ நான் அதுக்கெல்லாம் போக விரும்பல. அது இன்னும் வரைக்கும் யாரும் சரியான தெளிவான விளக்கத்தை கொடுக்கவும் முடியல. எனக்கும் அது கொடுக்க தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்கங்க. ஒருத்தன் சொன்னா ஃபர்ஸ்ட் குளம் கலங்கும், நீ இறங்கிட்டன்னா உனக்கு சுகம் கிடைக்கும். இவன் சொன்னா நான் இறங்குறதுக்கு முன்னூட்டியே ஒருத்தன் இறங்கிடுறான், அவ்வளவுதான் சொன்னான். சுகம் பெற்றான்னு போடவே இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன்,
அது அவர்களுடைய நம்பிக்கை. என்ன தெரியுமா, வேதம் சொல்லுகிறது, திரளாய் வியாதிப்பட்டிருந்தவங்க அந்த இடத்துல வந்து கடந்தாங்க. திரளானோர். இதில் 38 வருஷமா ஒருத்தன் வியாதிப்பட்டவனு கடந்தான். இந்த 38 வருஷன்றது ரொம்ப முக்கியம். 38 வருஷம் ரொம்ப முக்கியம். இவன் வயசு 38 கிடையாது, அவன் 38 வருஷமா வியாதியாக கடந்தான், அவ்வளோதான். அவன் எத்தனை வயசு, 60 வயசு கூட இருந்திருக்கலாம். சரி, இப்போ இடையில ஒரு கேள்வியை சொல்லிடலாம். வேதத்தில் ரொம்ப நாள் பிரச்சனையோடு இருந்து சுகம் பெற்ற ஒரு மனுஷனை சொல்லுங்க பார்ப்போம். பைபிள்லாம் எக்ஸாம்லாம் எழுதுனீங்களப்பா எல்லாரும். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 18 வருஷம் நிமிரக்கூடாத கோணி. அடுத்தது வேற யார் ரொம்ப ஹையஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். பயம் வருது பாரு, போல்டாக பைபிளை பற்றி பேசினா போல்டாக பேசணும். டாக்டர் சொல்லுங்க பார்ப்போம், இவர் தானா? சரி, இந்த 38 வருஷம் தான் சொல்கிறாங்களா, ஓட்டு போடுங்க பார்ப்போம். நான் பிறந்ததுலேருந்தெல்லாம் பேசலை, வியாதி பிறந்ததுல இருந்தால் எப்படின்னா வச்சுக்கிங்க. இங்கே தான் இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் அதை பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப நாள் அது வியாதி, அது முடமோ ஏதோ இருந்தாலும் சரி. எத்தனை வருஷம் சொல்லுங்க? 38 வருஷம் கரெக்டா? சரி, 38 வருஷம் ஓட்டு போடுங்க பார்ப்போம். நான் இது சும்மா, நான் சபாநாயகர், நான் ஸ்பீக்கருங்க. 38 வருஷம் ஓட்டு போடுங்க. சரி, இவன் இல்லை இன்னொன்று இருக்குதுங்க அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்களா, ஓட்டு போடுங்க பார்ப்போம். ஆன்சர் தெரியலையா? அதான் பரிசு எழுதுனீங்கல்ல, அலங்கார வாசலண்டைகளே ஒரு மனுஷன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்தானே, வசனம் சொல்லுது, அவன் 40 ஏறக்குறைய 40 வயது உள்ளவனாக இருக்கிறான், அவன்கிட்டே கேளுங்கன்னு சொன்னாரா சொல்லலையா? அப்பா வருதா பாரு, ஒரு பதில் வருது. எனக்கு தெரிஞ்சு ஜெஸ்ஸி சொன்னான்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. 40 வயசுன்ட்டு. கர்த்தரை பிள்ளைங்க கவனிங்க, இவன் வயசு 38 அப்படி போடலை, 38 வருஷமா வியாதியாக இருந்தான். அவனுக்கு வயசு எத்தனையோ தெரியல. சரி, இந்த 38 வருஷம் அவன் செயலிழந்து போன நிலைமையில் இருந்தான் என்பதை இஸ்ரவேலருக்கு உணர்த்தும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தையும் செய்தார். திரும்ப நான் சொல்றேன், இயேசு இவைகளெல்லாம் ஏன் சொன்னார்? அதை 5வது அதிகாரத்தில் எடுங்க பார்ப்போம். அதை 5வது அதிகாரத்தில் எடுங்க. யோவான் 5வது அதிகாரத்தில் பாருங்க, 34 அவர் சொல்றார். தொடர்ந்து வரும்பொழுது பேசுறாரு, இந்த சம்பவத்தை தொடர்ந்தே பேசிட்டு வர்றாரு. பேசும்பொழுது ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். அங்க அவருடைய மெயின் போக்கஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னே பேசிட்டு வர்றார். இவர்களுக்கு ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. எப்ப 38 வருஷம் இவன் மாத்திரம் முடமா இல்ல, உன் முற்பதாக்களும் முடமா தான் இருந்தாங்க. வாசிக்கலாமா? உபாகமம் 2வது அதிகாரம் 14வது வசனம். டியூட்டரோனமி சாப்டர் 2 verse 14. உபாகமம் 2:14. நல்லா கவனிங்க, இது 10 கட்டளைகளை பெற்ற பின்பு, சரியா? சீனாய் மலையில 10 கட்டளைகளை பெற்ற பின்பு எத்தனை வருஷம் போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. யுத்த மனிதரான இந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாலித்த நடுவில் அவர்கள் மாண்டு போக காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேத்தாற்றை கடக்க மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் ஆயிற்று. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை அவர்களுக்கு உணர்த்துறாரு. இந்த பாரு, நீ நியாயப்பிரமாணம் சொல்ற, நியாயப்பிரமாணத்தினால உனக்கு ரட்சிப்பு உண்டாகாது. அவன் நியாயப்பிரமாணத்தை பெற்ற பிறகு கூட 38 வருஷம் வனாந்தரத்தில் தான் கடந்தான். அங்கே ஜெகோவா இஸ் மை சால்வேஷன், த லார்ட் இஸ் மை சால்வேஷன் சொல்லக்கூடிய யோசுவா வந்து தான் அவர்களுக்கு விடுதலை கிடைச்சது. மோசே அவர்களை வனாந்தரத்தில் நடத்தினாலும் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள கொண்டு போல, உன்னுடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்தை சுமந்து திரிந்தாலும் மேசியாவாகிய நான் வந்து தான் உனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த காரியத்தை அனுமதிச்சார். எல்லாம் கரங்கொருத்தர் எல்லாம் சொல்லுமா? அதனால தான் வேதம் ரொம்ப அற்புதமானது பாருங்க. வேதம் ரொம்ப அற்புதமானது. அவர் சொல்லுகிறார், இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவராலும் ரட்சிப்பே இல்லை. திரும்ப நான் சொல்றேன், அன்றைக்கு அவருடைய நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை இருந்துச்சு? இன்னைக்கு யாருக்கு தான் நம்பிக்கை இல்லை? அந்த கோயிலுக்கு போனா அது நடக்கும், அவன் ஒரு மலைக்கு போறானா நம்ம ஒரு மலைக்கு போவோம், அவன்லாம் அந்த மலைக்கு போவோம், நம்மெல்லாம் பரங்கி மலைக்கு போவோம். அவன் கேரள மலைக்கு போனா நம்மெல்லாம் சென்ட் தாமஸ் மவுண்ட் போகலாம் பிரதர். அவன்லாம் பாத யாத்திரையா பழனிக்கு போனான்னா நம்ம எல்லாம் பாத யாத்திரையா வேளாங்கண்ணிக்கு போவோம். ஏன் வேளாங்கண்ணிக்கு போறோம் அப்படின்னு கேட்டனா, எனக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்குமே, எனக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கும். அவன் கருப்பு கலர்ல கட்டினானா நான் சந்தன கலர்ல கட்டிட்டு போறேன். எல்லாருக்குள்ள அது இருக்குது பிரதர். சிஸ்டர் கவனிங்க,
ஒரு நாளும் அவைகள் எல்லாம் நம்ம ரட்சிக்காது. ஆண்டவர் சொன்னாரு, தபார் 38 வருஷம் ஒருத்தன் வியாதியா கிடக்கிறது நல்லா பார்த்துக்க. யூதர்கள் இஸ்ரவேலர்களும் நீங்க கவனிச்சுக்கங்க, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றாலும் உங்கள் வாழ்க்கையிலே குமாரன் கிருபையின் மூலமாக அருளப்படுகிற ரட்சிப்பை பெற்றால் மாத்திரம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் முக்தி என்பது உண்டு. ஆமென். இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக எல்லாரும் கரங்களை வருத்தி சத்தமரலே சொல்லுவோமா? அதனால தான் ஒரு நாள் உங்கள் பேக்ரவுண்டை என் பேக்ரவுண்டையும் பெருசாக பேசவே கூடாது. பாருங்க, நீங்கள் நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேசவும் கூடாது. ஒருவேளை நீங்கள் நானும் நல்ல நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்கலாம், அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் எத்தனை தான் ஆவிக்குரிய பின்னணி உள்ளவர்களாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ரட்சிப்பு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலே மாத்திரம்தான் உண்டு. அதனால தான் அன்றைக்கு யூதர்கள் மத்தியில் எருசலேமில் நின்று பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை முழங்கும் பொழுது முழங்கினா, அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி, இந்த இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. நம்ம எல்லாம் மீட்டு ரட்சித்த இயேசு என்கிற உன்னதமான நாமத்திற்காக நல்ல சத்தமரலையில சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். எந்த இடத்துல நின்னாலும் தைரியமா முழங்கலாம். இந்த இயேசுனால மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு, இந்த இயேசுவினால மாத்திரம்தான் விடுதலை உண்டு, இந்த இயேசுவினால மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு பரலோக பாக்கியம் உண்டு. ஏன்? அவரே அதை தான் சொல்லிட்டு போனார், அவரே அதை தான் சொன்னார். சரி, ரெண்டாவது, ஏன்னா சொல்லிட்டேன், யாருன்னு சுருக்கமாக முடிச்சிருவேன்னு. ரெண்டாவது குறிப்பு ஒன்று சொன்னேன், மனுஷனுடைய நம்பிக்கையற்ற நிலைமை. யாருக்குமே நம்பிக்கை இல்லை, நடந்தாதான் உண்டு. ரெண்டாவது, தேவன் நம்மில் வைத்த கிருபை. எழுதிக்கங்க, தேவன் நம்மில் வைத்த கிருபை. இந்த 5வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா 3வது வசனம் சொல்லுது, அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து. இப்போ இவர் அநேகரையும் சொஸ்தமாக இருக்கிறவங்களும் அந்த இடத்துல போனவர். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் தேடி வர்ற கிருபை பாருங்களேன். எருசலேம் அன்னைக்கு ரொம்ப கொண்டாட்டத்துக்கு தான் போயிருக்கிறார். வசனம் அப்படி தான் சொல்லுது. இவைகளுக்கு பின்பு பண்டிகை ஒன்று வந்ததுன்னு அவர் பண்டிகைக்கு போயிருக்கிறார். நீங்கள் நானும் பண்டிகைக்கு எங்கன்னா போனோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் நாளைக்கு ஒரு 10 நாள் லீவ் எடுத்துட்டு யூரோப் டூர் போகிறோம் பிரதர் அப்படின்னு நீங்கள் நேராக போகிறீங்க, ஃப்ளைட்டில் இறங்குறீங்க. போய் இறங்கிட்டு நேராக போன உடனே இந்த ஊரில் எங்கே அனாத ஆசிரமம் இருக்குது, இந்த ஊரில் எங்கே குஷ்ரோக ஆஸ்பத்திரி இருக்குது, அப்படி போய் விசிட் பண்ணணும். யாருன்னா போவீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். சுவிட்சர்லாந்தை விட்டுருங்க, கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி போகிறீங்க, ஒரு 10 நாள் லீவு. போய் அங்கே போயிட்டு யாரெல்லாம் நேராக போய் எங்கேப்பா இருக்குது அடிபட்டு நொந்து, இல்லைன்னா போய் அந்த மண் சரிவு நிலச்சரிவு ஏற்பட்டது வயநாடு, அங்கே துக்கத்தோடு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்களா, நான் அங்கே போய் பார்ப்பேன்னு யாருன்னா போவீங்களா என்ன? ஒருத்தரும் போக மாட்டோம். இவர் பண்டிகைக்கு போனார். பண்டிகைக்கு போன வசனம் சொல்லுது, எல்லா வியாதியஸ்தரும் படுத்திருக்கிற பெதஸ்தா குளத்தண்டையில் போனாராம். இங்கே தான் ஆண்டோடைய கிருபை எவ்வளோ முக்கியம் பாருங்களேன். வசனம் சொல்லுது, அநேகர் படுத்திருந்தார்கள். ஏங்க, பிரச்சனையோட அநேகர் படுத்து தான் இருக்கிறான். ஆனால் இவரை பாருங்க 5வது வசனம், 38 வருஷம் வியாதியாக கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அநேகர் இருந்தாங்க. இதுதான் கிருபை என்ற வார்த்தைக்கு வெளிப்பாட கவனிங்க. உங்கள் தெருவுலையும் என் தெருவுலையும் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்களும் நானும் எல்லாரை போல தான் இருந்துகிட்டே இருந்தோம். நீங்களும் நானும் அவர்களை போல தான் எல்லா வழக்கம். பவுல் எபேசருக்கு எழுதும் போது அதை தான் எழுதுறாரு. நம்ம எல்லாருமே தேவ கோபாக்கின் பிள்ளைகளாக தான் இருந்தோம். ஆனால் அவர் ஒருத்தர் தேடி வந்ததுபடினால நம்ம எல்லாருக்கும் மீட்பு கிடைச்சிது. நல்ல கவனிக்கணும். ஒரு வசனத்தை எடுக்கலாம், பார்ப்போம், வாசிடலாம். இந்த மனுஷன் கவனிங்க, பலன் இல்லாதவன். கரெக்டாக அவன் என்ன சொன்ன வார்த்தை கவனிங்க, என்னை யாருமே இறக்கி விடுறதுக்கு ஆளே இல்லைங்க, எனக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. இன்னொருத்தர் சொல்கிறதா, எனக்கு ரட்சிப்பு அல்லது எனக்கு சுகத்திற்கு என்னுடைய ஓன் ஸ்ட்ரென்த்னால முடியாது. அதனால தான் பவுலும் எழுதும்போது எழுதுகிறார், ரோமர் 5:6, ரோமன்ஸ் சாப்டர் 5:6, அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே. பலனற்றவர் என்ன? சரீர பலவீனத்தை குறித்து அவருங்க பேசலை. அவர் சொல்றாரு, நம்மை நாமே ரட்சித்து கொள்வதற்கு நமக்கு பலன் இல்லாமல் இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஃபார் வென் வி வர் yet without strength, நாம் பலவீனமாக இருந்த பொழுது அல்லது பலனற்றவர்களாக இருந்த பொழுது கிறிஸ்து
நமக்காக அங்கே சிலுவையிலே நம்முடைய பாவங்கள் போக மரித்தார். ஆமென். இப்போ இயேசு அங்கே போகிறார். நல்ல ஒரு கவனிங்க, ஊழியம் செய்யாத பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் எருசலேமுக்கு பண்டிகைக்கு போனேன். பண்டிகைக்கு போயிட்டு நான் இங்கே எங்கேயும் சுற்றி பார்க்க போகல. ஏன்னா எருசலேமில் கொண்டாட்டனால அன்றைக்கி எல்லா லட்சக்கணக்கில் யூதர்கள் வந்து சேர்ற இடம். சுற்றிலும் இருந்த எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான நகரம்னு பார்த்தீங்கன்னா எருசலேம் தான். ஆண்டவர் அங்கே போய் ஒன்றும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் போகல. வேதம் சொல்கிற அவர் தம்முடைய காரியத்தில் ரொம்ப கணக்காக இருந்தார். ஆமென். யோவான் 12:26 வசிக்கிறோம். ஜான் சாப்டர் 12:26. தயவுசெய்து இதெல்லாம் எழுதிக்கிங்க. இதில் நமக்கு நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்னு சொல்லிட்டு, அந்த ஊழியக்காரன் தான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது. இயேசு அன்னைக்கு எங்கே தெரியுமா இருந்தார்? எங்கே நலிவடைஞ்சு, எங்கே தேவையோட, எங்கே ரட்சிப்பு தேவைப்படுதோ அந்த இடத்துல போய் நின்னார். இன்னைக்கு நம்ம லைஃபையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கறது நல்லது. பிரதர், 2025 ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா தந்திருக்கிறார்? எதுக்கு தந்திருக்கிறாரு? அப்படி போகலாம் பிரதர், இந்த மாலுக்கு அந்த மாலுக்கும் போகலாம். கையில் பணம் இருந்தால் ஷாப்பிங் பண்ணுவோம், இல்லைன்னா விண்டோ ஷாப்பிங் போவோம். அதுக்கு தரல. அவர் சொன்னார், நான் எங்கே இருக்கிறோம் அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஊழியக்காரனை பாஸ்டர் மாத்திரம் கையை காட்டிட்டு போவாதீங்க. நீங்களும் நானும் தான் ராஜரி ஆசிரிய கூட்டமாக இருக்கிறோம். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. நான் ஜனவரி மாதத்தில் இதெல்லாம் சொல்லிடுறேன். நான் ஒரு ஆத்மாவையாவது நான் உமக்கு ஆதாயப்படுத்தி கொண்டு வருவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? கரங்குளத்துக்கு காணுங்க பாட்டோம். நானே ரட்சிக்கப்படலை, ஓட்ட வண்டி. என்ன ஏசு மாத்தலை, உன்னை மாற்றுவார் பிரதர் சொல்கிறதுக்கு எனக்கு எங்கே பிரதர் தைரியம் இருக்குது? பாருங்களேன், நான் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தருக்கு கூட நான் இது வரைக்கும் சுவிசேஷமே சொல்லலை அப்படின்றவங்க உங்கள் மனசுக்கு தெரியும். சரியா? சரி, நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை எடுத்து காட்டுக்கு பார்ப்போம். கர்த்தரே உங்கள் கரங்களை பார்க்கட்டும். பிரதர், நான் தமிழில் தான் பிரதர் பேசுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க. அவர் சொல்லிட்டார், நான் எங்கே இருக்கிறானோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான், அவனை தான் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் இருக்கிற இடம் பெதஸ்தா. நான் பெதஸ்தா குளத்தண்டையில் வந்து நிற்கிறேன். நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரன் அங்கே தான் இருப்பான். நான் அங்கே ஒருத்தனை ரட்சிப்புகளை நடத்தும்படி, அவனுக்கு விடுதலை கொடுக்கும்படி, அது நாத்தமாக இருந்தாலும் நான் அங்கே போய் தேடி போயிட்டு இருக்கிறாங்க. நான் இருக்கிற இடத்துல ஊழியக்காரன் இருக்கணும். இப்போ எத்தனை பேர் அதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். சரி, போனதெல்லாம் போட்டுங்க. 2025 வரைக்கும், ஜனவரி 18 வரைக்கும் போட்டு, இன்னைக்கு ஜனவரி 19. இன்னைக்கு அவுட்ரீச் ப்ரோக்ராம் தொடங்கிடலான்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் அப்படி வேணும் பிரதர். ஆனால் அவரை பற்றி நான் ஒருத்தருக்கும் சொல்லவே மாட்டேன் பிரதர். கொஞ்சம் தீர்மானிங்க பிரதர், தீர்மானிங்க. எல்லாம் கவனிங்க. ஏசு எருசலேமுக்கு போனார், அப்படி எங்கேயுமே போகலை. வசனம் சொல்லுது, அவர் பெதஸ்தா குளத்தண்டையில் வந்தார், ஒவ்வொருவரையும் தேடினார். எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே ஒரு மனுஷன் அவர் கண்டார். நல்ல கவனிங்க, இந்த கிருபைன்ற வார்த்தை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறோமே, இந்த கிருபை என்ன தெரியுமா? திரளானோர் அங்கே படுத்திருந்தாலும் ஒருத்தனை மாத்திரம் கண்டுபிடிச்சார். ரோமர் 9 வாசிக்கிறோம். அவர் சொன்னார், எவன் மேலே இறக்கமாக இருக்க சித்தமாக இருப்பானோ அவன் மேலே இறக்கமாக இருப்பேன், எவன் மேலே உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பானோ அவன் மேலே நான் உருக்கமாக இருப்பேன். நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபையோ சிநேகித்தேன் என்று சொன்னவர். இந்த ஊரில் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட, சென்னை பட்டணத்தில் எத்தனையோ கோடி பேர் இருந்தாலும் கூட, உங்களை என்னையும் தனியாக கண்டு வேறு பிரிச்சபடினாலே எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் அடையில சொல்லுவோமா? சத்தமும் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க, கரங்கள் ஒருத்தர் சத்தம் அடையில சொல்லுவாங்க. என்ன அவர் ரட்சித்தாருங்க. ஏன் ரட்சித்தாரு? என்னை சுற்றிலும் பாவப்பிடியிலே 1000 பேர் இருந்த பொழுதும், என் குடும்பத்தில் இருந்த பொழுதும், என் தெருவில் இருந்த பொழுதும் என்ன மாத்திரம் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்துச்சு. என் வாழ்க்கையில மாத்திரம் அவர் கிருபை பாராட்டினார். ஒவ்வொரு முறையும் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மற்றவரெல்லாம் பார்க்கும் பொழுது, அன்னைக்கு கூட ஒருத்தங்கிட்ட பேசும்பொழுது சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன வாழ்க்கை வாழ்றீங்க, வீண் வாழ்க்கையா? ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து கவனிங்க. ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து ரட்சிக்கப்படாதவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன வாழ்க்கை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்க. அட பாவமே, அவர் கண் பார்வை உன் மேலே படலை, என் மேலே பட்டிருக்குது. என் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு வீணா பண்ண வாழ்க்கையாவா தெரியுது? கவனிங்க கவனிங்க கவனிங்க. அவருடைய கிருபைங்க என் வாழ்க்கையில் வெளிப்பட்டுச்சு. என்னை சுற்றிலும் என்னை போலவே ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்கிற பாதாளம் தன்னுடைய வாயை ஆவென்று பிளந்து ஒவ்வொரு விழுந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன மாத்திரம் தூக்கி எடுத்தாரே. அவருடைய அன்பை நான் என்ன சொல்றது? எல்லாரும் கரங்கள் கொடுத்து சத்தமரலிலே சொல்லுவோமா? அவர் என்னை தூக்கி எடுத்தார், அவர் என்னை தூக்கி எடுத்தார். வாசிக்கலாமா? எபேசியர் 2
உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பினுடைய மேன்மை பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம். நிறைய வசனங்களை வாசிக்கணும், வாசித்தாலே நல்லா தான் இருக்கும். அந்த வசனமே நமக்கு செய்தியா இருக்குது பாருங்க. எல்லாரும் எடுங்க. 2வது அதிகாரம் வாசிக்கலாமா? வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம எல்லாருமே முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் எதெல்லாம் விரும்பிச்சோ அவைகளெல்லாம் செய்து சுபாவத்தினாலேயே, கரெக்டா, செய்கையினால நம்ம இருந்தோமோ இல்லையோ, சுபாவமே அப்படிதான் இருந்துச்சு. சுபாவத்தினாலே மற்றவர்களை போல, இதை வாசிச்சா நம்ம பாலத்துக்கு வேற யார் மேலேயே போற மாதிரி இருக்கு. நாமுன்னு சொல்றதுக்கு பதிலாக நானும் வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவாது கொஞ்சம் நல்ல உள்ள வந்து புரியட்டும். இப்போ வாசிங்க. அவர்களுக்குள்ளே நானும் கூட முற்காலத்திலே எனது மாம்ச இச்சையின்படியே நடந்து எனது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளையாய் இருந்தேன். இப்போ நல்லா உரைக்குதா? உரைக்கலையா? நானும் கோபாக்கினின் பிள்ளையா தான் இருந்தேன். பாட்டு உண்டு, அழகான கண்கள் என்னை கண்டதாலே. அப்படியே வந்தாரு, அப்படியே வந்து பார்த்துட்டே இருந்தார். என் வீட்டில் கூட எத்தனையோ நம்பர்ஸ் உண்டு, ஃபேமிலியில் நிறைய உண்டு. கடைசியில் ஒன்று அங்கே கிடக்குது பாரு, வா ரட்சிக்கப்படணும் விரும்புறியா, எடுத்து போ. எவ்வளோ நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு பாருங்க. நேற்றெல்லாம் யோசிச்சு, ஆண்டவரை இவ்வளோ கிருபை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாராட்டினீங்களா ஆண்டவரே, இது எத்தனை நல்லவர். ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த ரட்சிப்பு குறித்து யாருமே ரொம்ப நம்ம பேச நீங்கள் அனுமதிச்சு அதை மனசுக்குள்ளே ஏற்றுக்காதீங்க. அவங்கள நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பரிதாபத்தோடு தான். ஏன் தெரியுமா? என்ன பேசினாலும் சரி, சர்வ வல்லவருடைய கண்கள் என் மேலே பட்டுச்சு. என் குடும்பத்தில் முதன்மையில என் மேலே பதிஞ்சுது. என்ன வேறு பிரித்து எடுத்துச்சு. வேதம் சொல்லுகிறது, எவர்களை அழைத்தார் அவர்களை எல்லாரையும் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அவர் மகிமையாக அந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறோம் ஒரு அழில சொல்லுங்க. அப்படி வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரத்தில், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த என்னை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் என்னிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இது என்னால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. இப்படி வாசி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. பைபிளை வாசிக்கும் பொழுது இப்படி வாசிங்க. நல்ல ஆண்டவர், ஆமென். அவர் என் மேலே பாராட்டின கிருபை. மூணாவதாக ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அவரை பற்றுகிற விசுவாசம். நல்ல கவனிங்களேன். அப்படி வாங்க. யோவான் 5வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதுக்கு இவன் என்ன பதில சொல்லியிருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். ஆமான்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா எனக்கு வேண்டாம், நான் இங்கே இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது பிரதர். சில பேர் அதான், என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி, உனக்கு விடுதலை கொடுக்குறதுக்கு ஏசு இருந்தாருன்னா, நான் இங்கே இருந்துட்டு போகிறேன் பிரதர். ஒரு அம்மா அப்படிதான், நாங்கள் சேலத்தில் போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது காலையில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் வந்து சொன்னார், என் வீட்டில் வந்து தயவுசு ஜெபம் பண்ண வாங்கன்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டு அங்கே போய் வயலுக்குள்ளலாம் நடந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டில் போனால் அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளவு இருள். அங்கே இயேசுவை பற்றி பேசினா அந்த அம்மா சொன்னிச்சு, நல்ல சிவப்பு புடவெல்லாம் கட்டியிருந்துச்சு. அது சொன்னிச்சு, நாங்கள் செத்தாலும் சாப்பிட்ற, எங்களுக்கு இந்த ஏசுநாதர் வேண்டாம் போங்கன்னுச்சு. இன்னும் சொல்கிறேன், இவங்ககிட்ட கேட்டால் பாருங்க, ஒன்றும் ஆமாம் சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இவன் என்ன தெரியுமா சொன்னான்? நல்ல கவனிக்கிறீங்க, ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. 2 காரியம். இவனுக்கு நான் சுகமாக வேண்டும் என்கிற விருப்பம் இருந்துச்சு.
ஆனால் அதை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் என் பக்கத்தில் வந்திருக்கிறாருன்ற உணர்வு மாத்திரம் இல்லாமல் போச்சு. வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஆண்டவரே எனக்கு சுகமாகணும்னு ஆசை இருக்குதுயா, ஆனால் குளத்தில் என்னை கொண்டு இறக்கிறது விடுறதுக்கு முன்னக்கூட்டியே ஒருத்தன் இறங்கிடுறான். எனக்கு விருப்பம் இருக்கு, ஆனால் அதுக்கு பார்க்குற உதவிக்கு நான் பார்க்குற இடம் வேற ஒரு இடமா இருக்குது. பிரதர், கர்த்தர் இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு தான் இருக்கிறார். கவனிக்கணும். என் தேவை என்னன்றதை நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன் ஐயா, ஆனால் என் தேவையெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்றதை பார்க்கறது மாத்திரம் என் கண்ணு திறக்கவே இல்லை. சொன்னா எனக்கு சுகமாகணும்னு ஆசை தான், விருப்பப்படுறேன், ஆனால் என்னோட இயலாமை, நான் போய் இறங்குறதுக்குள்ள இன்னொருத்தன் இறங்கிடுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் தெரியுமா, நான் உன்னை சுகமாக்க விரும்புகிறேன். நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம், நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே, நான் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் அங்கேருந்து ஒன்று வரும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அது நடக்கலை ஆண்டவரே. சில பேர் பாருங்க, இன்னும் அப்படியே ஃபேமிலி பேக்ரவுண்டே பேசி பேசி, எனக்கு மாத்திரம், நான் கூட அப்பப்போ சொல்கிறது உண்டு, எங்கள் அப்பா மாத்திரம் நல்ல பாஸ்டராக இருந்தாருன்னா ஒழுங்காக பைபிள் காலேஜில் என்ன படிக்க வச்சுருப்பாரு. நான் படிச்சிருப்பனோ இல்லையா, அது ரெண்டாம் பட்சம். ஏன்னா வாத்தியம் உள்ள மக்கு வைத்தியம் உள்ள சீக்குன்ற மாதிரி நான் எப்படி இருந்திருந்து போனால் எனக்கு தெரில. ஆனால் அப்பப்போ சொல்லுவேன், எங்கள் அப்பா மாத்திரம் நல்ல பாஸ்டராக இருந்தாருன்னா எங்கன்னா நல்லா பைபிள் காலேஜ் போய் படிச்சிருந்திருப்பேன் ஆண்டவரேன்னு. இவன் அப்படித்தான் சொன்னான், என்னை யாருமே கொண்டு இறக்கி விடுறதுக்கு இல்லையா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே பாரு, ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்ல, நான் உனக்கு அற்புதங்களை செய்யும்படியாக உன் நடுவில் வந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான். ஏன் பலத்தினால நான் உன் பற்றுக்கொள்வது அல்ல, அல்லது ஏன் பலத்தை வச்சு உம்முடைய பலம் இவ்வளவு தான் எடை போடுறது இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு யோவாஸ்னு ஒரு ராஜா, நல்ல கவனிங்க, யோவாஸ்னு ஒரு ராஜா, நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க. எலிசா வியாதிப்பட்டு அவன் சாக கடந்த பொழுது 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் 2 Kings chapter 13 இந்த யோவாஸ் எலிசாவை பார்க்கறதுக்கு வர்றான். பழைய ஏற்பாட்டு சம்பவம் இது. பார்க்க வரும்பொழுது சீரியரை எப்படி முறியடிக்கிறேன்னு சொல்றதற்காக எலிசா சொல்றான், உன் கையில் இருக்கிற அம்பு எடுத்து தரையில் அடி அப்படின்னு. வசனம் சொல்லுது, இந்த யோவாஸ் 3 முறை அடிச்சுட்டு விட்டுட்டான். எலிசாவுக்கு ரொம்ப கோபம். எலிசா சொல்றான், உன் கையில் அம்பை கொடுத்தன்ல, உன் உண்மையில சீரியனு மேல ஒரு வெறுப்பு இருந்துருந்துச்சுன்னா போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருந்திருக்கும், அப்படின்னா தீர முறியடிச்சிட்டு இருந்திருப்ப. நீ 3 முறை மட்டும் அடிச்சுட்டு விட்டுட்டல்ல, அதனால உனக்கு 3 முறை தான் நீ சீரியரை முறியெடுப்ப, அதுக்கப்புறம் அவன் உன்னை ஓவர் கம் பண்ணிடுவான். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய ஒரு காரியத்தில் எனக்கு களம் இறங்கி இருப்பது உண்மை, ஆனால் நான் அவரை ஏனோ தானோ என்று பற்றிக்கொள்வது இல்லை, அவரை முழு மனதோடு விடாப்பிடியாக நான் பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம். இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ எப்பவுமே வாசிக்கிற ஒரு வசனத்தை வாசிச்சிடலாமா? வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 3:20 தெரிஞ்ச வசனம் தான், ஏன்னா இதை அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு, அதனால எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், நம்ம மிகவும் அதிகமாக செய்ய வல்லவரேன்னு விட்டுருவோம். கரெக்டா? அப்படிதானே போட்டிருக்கு, அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம அடிக்கடி. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? நம்ம ஜெபத்தில் என்ன சொல்லுவோம், நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவரே. நான் 3 bedroom ஃப்ளாட் தான் ஆண்டவரை கேட்குறேன், நீர் 3 ஃப்ளோரே தருவீர் ஆண்டவரே. அப்படிலாம் ஜெபம் பண்ணுறவங்க உண்டு. ஆனால் வசனம் சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். யாருக்கு அவர் செய்வாராம் தெரியுமா? சிஸ்டர் கவனிங்க, ஊழியக்காரன் ஜெபிச்சதுனால அற்புதம் நடக்கும்னா அதெல்லாம் லிமிட்டட் தான். இப்போ அவரை எப்படி அனுபவிக்கணும்னு போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே அப்பதான் அவர் செய்கிறாரு. யாருக்கு செய்கிறாரு? வேண்டிக்கொள்ளுக்கு நினைக்கிற மிகவும் அதிகமாக செய்கிறவரே அப்படின்னு சொல்ற ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். அன்னைக்கு கூட வீட்டில் போய் ஜாலியாக பேசிட்டு இருக்கும் பொழுது, யாக்கோபுக்கு ராகேலையும் லேயாலும் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம் பாரு, ஸ்தோத்திர பிள்ளைகள் 1000 புஸ்தகத்தில் உட்கார்ந்துட்டு யாக்கோபுக்கு லேயாலையும் யாக்கோபுக்கு லேயாலையும் ராகலையும் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் பாப்பாரும் ஏக்க விரும்பிச்சு. அட போங்கப்பா, நீங்களும் உங்கள் ஸ்தோத்திர பிள்ளைகள் 1000 போங்க. வசனம் சொல்லுது, நீ வெறுமனே வாயில சொல்றதுல இல்லை,
அதுக்குன்னு வேற எதனா கணக்கு பண்ணிட போறீங்க. நான் அந்த இடத்துல பேசலை. ஊழியக்காரை எவ்வளோ கவனமாக பேச வேண்டியது பாருங்க. வாசிங்க இப்போ 3:20 வாசிங்க. நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் யார் போட்டிருக்கு? நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே தான் நமக்கு அவர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். அதான் நம்ம மனசுக்குள்ள தான் கிரியை செய்ய இடமே விடுறது இல்லையே. நமக்கு எங்க அதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லையேங்க. இடம் கொடுக்கறதே இல்லையே. நம்ம ஒரு நாளும் அவரோட நேரம் செலவழிக்கிறது இல்லை, ஒரு நாளும் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஒரு நாளும் தியானிக்கிறது இல்லை, ஒரு நாளும் என் தேவன் எப்படிப்பட்ட உணர்வும் இல்லை. ஆனா ஜெபம் மாத்திரம் நான் வேண்டிக்கொள்ள நினைக்கிற மிக அதிகமா செய்கிற கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள எவ்வளவு கிரியை செய்தோ அந்த வல்லமையின்படி தான் நான் உனக்கு செய்வேன். நல்ல பிரசங்களை கேட்டுதான் பிரதர் இருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நாங்க கையை வைத்து வர பாடணும், என் தேவன் பெரியவர் அவரை விசுவாசி, உனக்கு எல்லாம் வாங்கின்னு பாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பிரதர். ஆண்டவர் சொல்வார், எபேசியர் 3 எடுத்து வாசி. நான் வேண்டிக் கொள்றதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா உனக்கு செய்ய வல்லவராகிய உனக்குள்ள கிரியை செய்கிற எந்த வல்லமையோ அந்த வல்லமையின்படி தான் நான் செய்வேன். பிரதர் பக்கத்து சீட்டில் ஒருத்தனுக்கு எல்லாம் நல்ல சாட்சியை கொண்டு நிறுத்துறாரு. ஆண்டவர் சொல்லுவார், அவனுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை எந்த அளவிற்கு அவன் அனுமதிக்கிறானோ அந்த அளவிற்கு நான் அனுமதிக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ அதையே செய்யும்படி நான் விரும்புகிறேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இவன் பார்த்தான், எப்படி பார்த்துட்டே இருந்தான். ஆனாலும் அவருடைய கிருபை பாருங்க. ஆண்டவர் கேட்டார், நீ சுத்தமாக வேண்டும் விரும்புறியா? அவன் சொன்னான், என்னை இறக்கி விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லை ஆண்டவரே. என் சூழ்நிலையே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்டு வந்தீங்களா? நான் போகிற இடத்துலலாம் வாசல் அடைபட்டு பிரதர், இப்படி தான் அற்புதம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஒரு ஆண்டவர் பக்கத்தில் வந்து நிற்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். அவர் வந்தார், உனக்கு இயற்கையாக இப்படி தான் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறேன். எனக்கு இப்போ தூதுனும் தேவையில்லை, இப்போ எனக்கு தண்ணீரை கலக்கிற அனுபவமும் தேவையில்லை. எனக்கு அவர் மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்ன தெரியுமா வார்த்தை சொன்னார்? எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கோ, எடுத்துக்கிட்டு நட. நான் யோசிச்சு பார்த்தேன், 38 வருஷமா ஒருத்தன் படுக்கையில் கிடக்கிறான். எப்படி இருக்கு? 4 நாளைக்கு பெட்ஷீட்டை மாத்திரனாலே நாரி போயிடும். 38 வருஷமா நாற்று முடிச்சு கிடக்கிற ஆண்டவர் சொன்னார், படுக்கையை வேற தூக்கிட்டு போ அப்படின்ட்டார். அர்த்தம் என்ன தெரியுமா? இவ்வளோ நாள் நீ யாருக்கு பாரமாக இருந்த, ஆனால் இப்போ நீயே பாரங்கள் எல்லாம் நான் சுமக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், ரட்சிக்கப்பட்டோன்னா நேராக அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு, அப்பா இனிமேல் குடும்ப வார்த்தை நீ எனக்கு கொடு, நான் சுமக்கிறேன். எனக்குள்ள இயேசு வந்துட்டார், எனக்குள்ள ரட்சிப்பு வந்துச்சு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ப்பா. அதன் பிறகு அவருடைய தம்பி தங்கச்சிங்க என் அண்ணனுக்கு கூட அவர் தான் கல்யாணத்தை பண்ணி வச்சார். எதற்கு நான் இதை சொல்ல வர்றேன்னா, ஆண்டவர் சொன்னார், இது வரைக்கும் நீ மற்றவங்களுக்கு பாரமாக இருந்த, இப்போ பாரத்தை தூக்கிட்டு நட. நீ அநேகருடைய பாரத்தை சுமக்கிறவனா இருப்பாய், அநேகருக்கு நீ ஆதரவு கொடுக்குறவனா இருப்பாய். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் அல்ல சொல்லுமா? இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்வாருங்க. இன்னைக்கு அவர் செய்வார். ஆண்டவரே, என் பிரச்சனை ரொம்ப நாள் பட்டது ஆண்டவரே, நான் 38 வருஷமா வியாதிப்பட்டிருந்தபடினாலே உங்களுடைய ஹீலிங் ப்ராசஸும் 38 வருஷமா நடக்கணும்னு அவசியம் இல்லை. 38 வருஷ பிரச்சனைக்கு ஒரே நாளில் முடிவு உண்டாச்சு ஆண்டவர். ஆமென். நல்லா தான் சொல்கிறேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது அற்புதம் செய்வார் நமக்கு தெரியவே தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன் அது இந்த நாளாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் நான் டிக்ளேர் பண்ணுறேன், ஆண்டவரே என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு நீர் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அது எந்த பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன் எனக்கு அது உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோர் மேலேயும் பதியாத கண்கள், எல்லோரையும் பார்க்காத அந்த கிருபையின் கண்கள் என் மேலே பதிஞ்சபடினாலே, என்ன வேறு பிரிச்சபடினாலே, எனக்காக நீர் வந்தபடினாலே, எனக்காக நீர் செய்யும்படியாக தீர்மானித்தபடினாலே. யோசிச்சு பாருங்க, எருசலேமில் ஆண்டவர் உள்ள நுழையும் பொழுது ஒரு தீர்மானத்தோடு தான் வந்திருப்பாரு. என்ன தீர்மானத்தோடு வந்திருப்பாரு? இன்னைக்கு நான் இவனோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போறேன், இவனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் நல்லா உணர்த்த போறேன், இவனை நான் மறுபடியும் எடுத்து அவனுடைய ஸ்தானத்தில் நிலைநிறுத்த போறேன், எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக அவனை நான் அதிசயமாக நான் மாற்ற போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் அதே காரியத்தினுடைய வாழ்க்கையில் செய்வார். எனக்கு என்ன தெரியுமா, நேற்று சில காரியங்களை யோசிச்சேன், ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இவன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பாவம். கண்டிப்பா பாவம். அந்த வசனத்தை வாசிடலாமா? 5:14 வாசிங்க பார்ப்போம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே சொன்னாரா? சரி, அப்படி யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு குருடனை பார்த்து அவன் விஷயத்தில் வரும்பொழுது, இது தெளிவுக்காக, ஏன்னா
சில பேர் இதையும் அதையும் முடிச்சு போட்டுட்டு குழம்பிட்டு இருக்கக்கூடாது, அதனால இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இந்த குருட விஷயத்தில் வரும்பொழுது, கண் தெரியாத விஷயத்தில் வரும்பொழுது எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவனை பெற்றோர் செய்த பாவமானு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கீரையை வெளிப்படும்படியே இந்த காரியம் நடந்துச்சு. ஆனால் இந்த மனுஷன் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, எப்பா அதிக கேடானதுன்றும் உனக்கு வராதபடி இனிமேல் பாவம் செய்யாமல். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். சில நேரத்தில் சில காரியம் பாவத்தினால வருது, சில நேரத்தில் சில காரியம் பாவத்தினாலே வருகிறது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். ஆமாம், அங்கே கலிஃபோர்னியாவில் தீ பற்றி இருந்தனோட நம்ம ஈஸியாக பேசிடுறோம், எல்லாம் பாவி எல்லாம் நாசமாக போகிறான் போ அப்படின்றோம். அந்த முடிவுக்கு நம்ம வர முடியாது. கரெக்டாக தேவ பிள்ளைகளும் சில பேர் அங்கே பாதிக்கப்படுறதான் செய்கிறாங்க. வயநாட்டில் மண் சரி வந்த உடனே ஆண்டவர் அதானே சொன்னார், சீலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்னுச்சே, அதனால் அவங்க எல்லாரையும் விட நீதிமான்னு நினச்சிடாத. எது எப்படியோ ஒன்றே ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், அவர் என் மேலே கிருபையாக இருக்கிறார். ஆமென். அந்த கிருபையினால தான் என்னை மீட்டார், அந்த கிருபையினால தான் என்னை எடுத்தார், அந்த கிருபையினால தான் என்னை நிலநிறுத்தி வர்றாரு, அந்த கிருபையினால தான் அவர் என்னை வாழவும் வைக்கிறாரு. அதே கிருபையினால் என்னை சுகப்படுத்தி என்னை பலப்படுத்தி என்னை மறுபடியும் அவருக்கு சாட்சியாக நிலைநிறுத்துவார். விசுவாசிக்கிறவங்க அடையில சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் போய் அவனுக்கு ரட்சிப்பின் மேன்மையை காட்டி அவனுக்கு சுகத்தை கொடுத்த அதே இயேசு இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவன் எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆத்மாவில் சுகம் தேவைப்பட்டால் அதை இன்னைக்கு தர்றார் ஆண்டவர். சரீரத்திலே சுகம் தேவைப்பட்டா அதை இன்னைக்கு ஆண்டவர் தர்றார். மறுபடியும் சொல்கிறார், ரொம்ப நாள் பட்டது பிரதர், டாக்டர் சொல்லிட்டார் பிரதர், நீ லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணும் பிரதர். 100% அது உண்மையாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வல்லவர் ரொம்ப பெருசு. திரும்ப சொல்கிறேன், எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு புலம்புற சூழ்நிலை எல்லாவற்றிலும், அல்லது எனக்கு இப்படி தான் அற்புதம் நடக்கும் நீங்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிருந்தீங்க பாருங்க. எனக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? தூதன் வருவான், குளத்தை கலக்குமா, நான் இறங்கணும். இது நம்முடைய தேவை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்க்கிறபடியெல்லாம் நான் உனக்கு செய்ய போகிறதில்லை, நீ எதிர்பாராத ஒன்று நான் உனக்கு செய்யும்படியாக விரும்புகிறேன். நான் இன்னைக்கு வந்ததே அதுக்கு தான் வந்தேன். நீ எதிர்பாராத ஒன்றை உனக்கு நான் செய்யணும், எதிர்பாராத ஒன்றை உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இவ்வளோ நாள் மற்றவங்கெல்லாம் இது பாரம் நினச்சிட்டே இருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் ஆதரவாக இருக்கத்தக்கதாக உன்னை நான் மாற்ற போகிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா அதனுடைய மேன்மை என்னன்னு புரிஞ்சுக்கங்க. அம்பானிக்கும் அதானிக்கும் கூட இது கிடைக்கல. உலக பிரகாரமாக அவங்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் யார் யாரெல்லாம் விளையாட பெற்றவர்கள் அப்படின்னா ரட்சிப்பை பெற்றவங்க தான், ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படிஞ்சவங்க தான். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்களானும் சேர்த்தது அல்ல, நீங்களானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, இது மாத்திரம்தான் அன்னைக்கு பதிலாக வந்து நிற்கும். எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா இல்லையா, இது ஒன்றுக்கு நாம சொல்ற பதில் தான் நம்ம கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கும். பரலோகத்துல மாத்திரம் இல்லை, இந்த பூமியிலே நம்ம வாழ வைக்கும். வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கவனி, உன் வாழ்க்கையில் இந்த கேள்வி இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார். நல்ல ஆவிக்குரிய சபையில நீ வந்துட்டு போற, ஒருவேளை இன்னைக்கு நான் சொன்ன காரியங்கள்லாம் ரொம்ப நீ ஏற்கனவே 1000 முறை கேட்ட காரியமா இருக்கலாம். இன்னைக்கு ஆட்டு வாசல் அண்டையிலே ஆண்டவர் உனக்கு வாய்ப்பை கொடுக்கிறாரு. பின்னால ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் நீ போயிடாத, நீ போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டோட இறக்க கண்கள் உன் மேல பட்டபடியினால இன்னைக்கு உன்னை எல்லா பிடியிலிருந்து விடுவிக்க ஆண்டவர் விரும்புறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொஞ்சம் அப்படியே அந்த 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 காட்சியை உங்க கண்ணுக்கு முன்னால கூட நிறுத்துங்க. அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் அத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் அப்படியே வந்து கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. வாழ்க்கை என்னமோ நாச்சம் எடுத்த வாழ்க்கை தான், வாழ்க்கை என்னவோ நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தான். பட் நம்பிக்கை கொடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வேதம் சொல்கிறது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். அதே வார்த்தை தான் இன்னைக்கு நானும் சொல்றேன்.
அன்னைக்கு அவனுக்கு தெரியல, இயேசு யாருன்னே தெரியல. உன்னை சுகமாக்கணும் யாருன்னா பதில் சொல்லவும் தெரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், நம்ம நன்கு அறியப்பட்டவர் அவர். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. தூரம் நிறுத்திராதீங்க. ஒருத்தர் இன்றைக்கு என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாலும் பரலோகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. ஆவிக்குரிய சபையில் இருக்கிறதுனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்ற அர்த்தம் கிடையாது. நான் திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆராதனையில வர்றீங்க, பங்கு பெறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன்ற அந்த எண்ணம் எங்களுக்குள்ள இருக்குன்னு அன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ங்க. அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குதா? ரட்சிப்பின் நிச்சயம். ரட்சிப்பின் நிச்சயம் இல்லைன்னா பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்துருங்க. முழுவதுமாக கீழ்ப்படுத்திருங்க. முழுவதுமாக கீழ்ப்படுத்திருங்க. அறகுறைய மாத்திரம் ஆண்டவர்கிட்ட வந்து நின்னீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, ஒரு ஆவிக்குரிய சபையில உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னா, உங்க மேல ஒரு வச்ச கிருபை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் கேட்க விரும்பியும் கேட்கிறோமா, அதை கேட்க விரும்பியும் கிடைக்காத எத்தனையோ பேர் வெளியே உண்டு. கர்த்தர் நமக்கு கிருபையா இருக்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து கொஞ்ச நேரம், உம் அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான
எல்லாரும் கிடந்தாங்க, நம்ம மாத்திரம் நோக்கி பார்த்தார். அதே ஆண்டவர், அவர் சொன்னாலாகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் சொல்றார், எழுதும் படிக்க எடுத்துட்டு போ. இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, உன் பிரச்சனை எல்லாம் விட்டு வெளியே வா. இது ஏதோ ஆலோசனை இல்லை பிரதர், அவர் கொடுக்கிற கட்டளை. வெளியே வா, எல்லாம் வச்சு விட்டு. அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். பாவங்களை விட்டு கர்த்தர் வெளியே தூக்கி எடுக்கிறீர், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரச்சனைகளை விட்டு கர்த்தர் தூக்கி எடுக்கிறீர், ஸ்தோத்திரம். கடன் சுமைகளில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறீர், ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து தூக்கி எடுக்கிறீர், ஸ்தோத்திரம். ஏமாற்றங்களிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறீர், ஸ்தோத்திரம். நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை அதே வல்லமையோடு கடந்து வருவதாக. வியாதியின் கூர் மரண கட்டுகள் எல்லாம் நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். இன்றைக்கு உடைக்கப்படட்டும். அவரை தொடர்ந்து வர நினைக்கிற எல்லா சாபங்களும் நஸ்ரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு அவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் ஐயா, முற்றுப்புள்ளி வைக்கிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்து எங்கள் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறீர், ஸ்தோத்திரம். கிருபையினால பலப்படுத்துங்க ஐயா, பலப்படுத்துங்க. பரிசுத்த வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடும். உமக்கு மகிமுள்ள சாட்சியை எடுத்து நிலைநிறுத்த ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அடுத்த வாரத்தில் ஒவ்வொருவரை கர்த்தர் உமக்கு ஜீவனோட சாட்சியாய் நிலைநிறுத்தி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று ஆண்டவரே உம்மை உயர்த்த உதவி செய்வீராக. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுத்து மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியும், விடுதலையும் எல்லாவற்றிற்கு மேலாக தெய்வீக சுகத்தையும் கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.